லூக்கால் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையுடன் பலன் கொடுப்பவராய் இருப்பார்கள். நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணும்? இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள முடியாது. நிறைய பேர் வசனத்தை நோட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் நோட்ஸ் எடுத்தாங்கன்னா அதோட சரி போய் திறந்து பார்க்க மாட்டாங்க. அந்த வசனத்தை எங்கே வச்சுக்க நம்ம இருதயத்தில் காத்து வைத்துக்கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்கிறோம், வசனம் இல்லைன்னு சொன்னால் இனிமேல் வர நாட்களில் நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பி வைக்க முடியாது. வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அதில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும்போது திட்டம் தெளிவாக சொல்கிறாரு. என் பொறுமை குறித்த சொன்ன வசனத்தை காத்துக்கொள்வீங்கன்னா பூச்சக்கரம் எங்கு வரப்போகிற சோதனைக்கு உங்களை காத்து தப்பு வைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் காத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும். நோட்டில் எழுதி வச்சா விட்டுருவோம். எத்தனை நோட்ஸ் எடுத்தாலும் நம்ம அன்னைக்கோட விட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ திரும்பி பார்க்கவே மாட்டோம். ஆனால் நம்ம இருதயத்தில் பதித்து வைக்க வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை என் இருதயத்தினுடைய வசனத்தை என் இருதயத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். உவாங் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசித்து பாருங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து வசனத்தை கேட்டுட்டு நம்ம இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை என் இருதயத்திலும் என் ஆத்துமாத்திலும் பதித்து வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும்.